அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது முள்ளங்கி துவையல். முள்ளங்கி துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். முள்ளங்கி கேரட் சீவுறதில் எடுத்து சீவி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வதக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் பெரிய தக்காளியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் 5 எடுத்திருக்கேன். புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். மல்லித்தழை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன் போடணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சிறிதளவு எடுத்திருக்கேன். முள்ளங்கி துவையல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி செவந்து வரும்போது தான் நம்ம அடுத்தது நம்ம போடணும். செவக்காமல் இருந்தாலும் இல்லை ரொம்ப செவந்தாலும் அதோட டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் கரெக்டாக இந்த மாதிரி வரும்போது நாம் வேறு எதாவது ஐட்டம் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியிருக்கு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் ரொம்ப நம்ம வதக்கணும்னு தேவையில்லை. அதாவது பாதி தான் நான் வதக்கியிருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது முள்ளங்கியை சேர்த்துப்போம். முள்ளங்கியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ முள்ளங்கியை நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது மல்லித்தழையை போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாய், புளி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 1 நிமிஷம் இப்போ வதக்கிருக்கேன் நல்லா. இப்போ நம்ம ஆறினோன்னே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்தது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான முள்ளங்கி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.